தேவைன்னு பார்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இது மாதிரி தோல் உரிச்சிடலாம். அடுத்தது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி நம்ம வீட்டு மிளகா பொடி சேர்த்து வச்சிருக்கேன், அரைச்சிக்கலாம். தேவையான அளவு புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு கருவேப்பிலை பூண்டு எடுத்துருக்கேன். இந்த பூண்டையும் நம்ம வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கிற மாதிரி நல்லா தாளிக்கும் போது வதக்கிடலாம். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு உளிச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சிருக்கேன், புளி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இங்கே பாருங்க, கருணைக்கிழங்கை உளிச்சு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கை சேர்த்து சும்மா 2 வதக்கு வதக்கினா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச செலவு குழம்பு எல்லாம் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம நல்லா வேக வச்சிடலாம். வேகட்டும். குழம்பு வெந்திருக்கும், பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது, கலக்கலன்னு நல்லா குழம்பு பூண்டு இதெல்லாம் வெந்துருச்சு. பாருங்க, கருணைக்கிழங்கு எல்லாமே நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கருணைக்கிழங்கு குழம்பு ரெடிங்க. நாம் இப்போ சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.